Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம அப்பா கல்சட்டியில செய்யக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் தாத்தா செஞ்ச கல்சட்டியில அப்பா சமைக்கக்கூடிய நாட்டுக்கோழி குழம்ப ரிவ்யூ பண்றது பேத்தி. இன்னைக்கு கறி குழம்பு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கல்சட்டியோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 7 லிட்டர் பிடிக்கக்கூடிய கல்சட்டிங்க இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் கறி குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த சட்டியில் தான் நாங்கள் கறி குழம்பு வைப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கல்சட்டி ரொம்ப வருஷமாக நாங்கள் பழக்கிட்டு இருக்கிறதுனால இது நாங்கள் வெறும் கல்சட்டியாகவே அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றுறோங்க. நீங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க பழக்கிக்கலாம். பாருங்கள், நாங்கள் இப்போ கடுகு போட்டு தாளிக்க போகிறோங்க. இது எங்கள் அப்பா செஞ்ச கழிச்சிட்டிங்க. இதை 10, 50, 60 வருஷம் இருக்குங்க. அதனால் தாளிக்கலாம், எந்த பாதிப்பும் வராதுங்க. புதுசாக செய்கிறீங்க, தாளித்து கொட்டி தான் நம்ம சமைக்கணுங்க. கடுகு போட்டாச்சுங்க. இந்த வெங்காயம் அரைச்சி வச்சது போடுறோங்க. லஃப்பாக தான் அரைக்கிறது, நைஸாக அரைக்கக்கூடாது. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. புதினா அதை போட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டதும் கொஞ்சம் வணங்கினதும் 2வது தக்காளி போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. சரிங்க, இதை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ தக்காளி போட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடணுங்க. பாருங்கள், இப்படி நல்லா வதக்கி விட்டு கறி எடுத்து போடணுங்க. நாட்டுக்கோழிங்க, இது சேவலை செம்மையாக இருக்குங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டா இந்த கல்ச்சட்டியில் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு. அதை சமைச்சு நாம் இது இறக்கி வச்சுட்டு ஒரு கொதி வருங்க. அப்படியே இறக்கி நம்ம சமைச்சு இறக்கி வச்சுட்டு ஒரு கொதிக்கும். அப்படியே வேறு எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆயிடும். இது சமைச்சு இறக்கி வச்சுட்டு ஒரு கொதி வருங்க இந்த கல்ச்சட்டியில் செய்கிறது. இந்த கல் உப்பு போடுறேங்க. இந்த வணக்கும் போது கல் உப்பு போட்டால் கறி அப்படி உருண்டு வருங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நாம் சமைச்சதுக்கு அப்புறம் கூட உப்பு பத்தலாம் 2வது போட்டுக்கலாங்க. கணக்காக போட்டு கறி வதக்கி விடும் போது கறி நல்லா அப்படியே உருண்டு வருங்க கறி.
இதை மஞ்சத்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு டைம் நல்லா பாருங்கள். சிக்கன் பொடி போடுறேங்க. மல்லிப்பொடி போடுறேங்க. பட்டை, லவங்கு எல்லாம் போடுறோங்க. இந்த பட்டை லவங்கு போட்டால் குழம்புக்கு நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. மிளகாத்தூள் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க. பாருங்க, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வேகுங்க. வேணுங்கிற இது நல்லா வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்குதுங்க. இதுக்கு மேலே நல்லா கொதித்து வந்தாட்டி இந்த அளவுக்கு வந்துடும். வந்தாட்டி தேங்காய் பால் ஊற்றி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குழம்பு பதமாக இறக்கலாங்க. இப்போ நல்லா மூடி வச்சு எரிச்சி விடலாங்க. பாருங்கள், மூடி வச்சோம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு இதை இப்படி நல்லா கிளறி விடணும். நல்லா கொதி வந்திருக்குது. நல்லா கொதித்து வேகணும். நல்லா வேகனா தான் நல்லா டேஸ்ட் வரும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வெந்து போச்சான்னு பார்த்து தேங்காய் பால் ஊற்றி அப்படி நமக்கு வேணுங்கிற பதத்தில் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் இருந்து குழம்பை இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வில் இருந்து நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமும் இந்த குழம்பு எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கல்சட்டியில் நம்ம தண்ணியாட்டம் குழம்பு வச்சா கூட இந்த மாதிரி கொதிக்கிறதுனால அது கெட்டிப்பட்டுரும். குழம்பு நல்லா கெட்டியாயிடும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ நல்லா அந்த குழம்பு கொதிச்சுட்டே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கீழே இறக்கி வச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, கொதிச்சுட்டே இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம்.